லட்சிய ஜனநாயக கட்சியுடைய தாய்மொழி மகத்துவ மாநாடு புதுவையில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. இது தொடர்பாக பேசுவதற்காக நம்முடைய லட்சிய ஜனநாயக கட்சியுடைய பொதுச் செயலாளர் திரு எஸ் பாபு அவர்கள் மற்றும் லட்சிய ஜனநாயக கட்சியுடைய பொருளாளர் திரு அயூப் கான் ஆகியோர் இணைந்திருக்கின்றனர். அவர்களோடு பேசலாம். வணக்கம் சார். வணக்கங்க சார். மாநாட்டு குறித்து ஒரு சில வார்த்தைகளை சொல்லுங்க சார். மாநாடு ரொம்ப சிறப்பாக போயிட்டுருக்கு. எல்லா வேலையும் நீங்களே பார்க்குறீங்கள எவ்வளோ விறுவிறுப்பாக போயிட்டுருக்குன்ட்டு. அது எல்லாமே சேர்ந்து இப்போ எல்லோரும் பண்ணிகிட்ருக்கோம். எல்லா மக்களும் இங்கே வரணும். எங்கள் தலைவரோட ஒவ்வொரு புது திட்டங்கள் ஸ்பீச்சு இது எல்லாமே வந்து பார்த்துட்டு அவங்களோட கருத்தெல்லாம் அவங்க சொல்லணும். இங்கே நல்லபடியாக எல்லா இதுலேயும் பாண்டிச்சேரியில் நல்ல ஒரு விஷயமா நடக்கணும்னு சொல்லி நாங்கள் எல்லாருமே ரொம்ப ஆவலாக உட்காந்துருக்கோம். இந்த மாநாட்டோட எதிர்பார்ப்புகள் என்ன சார்? உங்களுடைய எதிர்பார்ப்புகள், உங்களுடைய கட்சி சார்ந்த எதிர்பார்ப்புகள் இருக்கும் இல்லையா? எங்கள் கட்சியோட சார்பாக எதிர்பார்க்குறது என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லா இந்த புதுச்சேரிக்கு வந்து நல்ல ஒரு திட்டங்கள் எங்கள் தலைவர் முடிவு பண்ணியிருக்காங்க. அது எல்லாமே வரணும். அவர் ஜெயிச்சு வந்தாருன்னா அதெல்லாம் நடக்கும்னு சொல்லி நாங்கள் ரொம்ப திங்க் பண்ணிட்டு இது பண்ணிட்டுருக்கோம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த மாநாட்டு பணிகள் குறித்து ஒரு சில வார்த்தைகள் சொல்லுங்கள். இது மாநாடா இல்லை அடைக்கடலா இல்லை பேரணியா எங்களால் ஒன்றும் புரியமில்லை. பிரம்மாண்டத்தின் உச்சகட்டத்தில் இருக்கிறது புதுச்சேரி. இதுக்கு முன்னாலோ இதுக்கப்புறமோ இத்தனை பெரிய மாநாடை சந்திக்கிறதா என்றுதான் ஒரு பெரிய கேள்விக்குறி. பல சரித்திரங்கள் படைத்தவர் என் தலைவர். இன்று தாய்மொழிக்கான நாள். உலகெங்கும் இருக்கும் தாய்மொழியை கொண்டாடுகிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் தலைவர் சார்பாகவும் என் சார்பாகவும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். புதுமை என்றால் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் அந்த புதுமையை புகுத்துகிறார். புதுவை மண்ணில் முதல் முறையாக ஒரு தாய்மொழிக்கு ஒரு மாநாட்டை நடத்தி அழகு பார்க்கிற பச்சை தமிழன் என் தலைவன். இந்த மாநாடு மிக பிரம்மாண்டமான வெற்றி அடைவதில் எங்களுக்கு என்ற மாற்று கருத்தும் இல்லை. லட்சக்கணக்கான மக்கள் இந்த மாநாட்டுக்கு வர துடித்து கொண்டிருக்கிறார்கள். இடமில்லாத காரணத்தால் நாங்கள் 20-25,000 பேரோட நாங்கள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சுருக்கிறோம். இல்லைன்னா லட்சக்கணக்கில் திரண்டு வருவதற்கு தயாராக இருக்கிறார்கள். கட்சியுடைய தொண்டர்கள் வந்து என்ன மனநிலையோடு இருக்காங்க? ஏன்னா இன்னும் சில காலகட்டங்களில் தேர்தல் வேறு இருக்குது. புதுவை மாநிலமே களை கட்டி கொண்டு இருக்குது. உங்களுடைய கருத்து என்ன சார்? ஒரு தீபாவளி பொங்கலை போல் என்னைக்கு என்னுடைய தலைவன் சார்லஸ் மார்ட்டின் அவர்கள் புதுவையில் கால் வைத்தாரோ அன்று துவங்கியது இந்த திருவிழா. இனி என்றும் திருவிழா. எலெக்ஷனில் நாங்கள் ஜெயிக்கிறோம். ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு நாளும் இது திருவிழாவாக மாறப்போகிறது.